வணக்கம் பொத்துவில். ஒரு மாதிரியா இன்னொரு 3 கிலோமீட்டர் இது எங்களுக்கு அந்த கும்மன் நேஷனல் பார்க் போறதுக்கு. வராது நாங்க அதை விட கூட கதைப்போம். 4 காணுவேன் கார்ட கதை. சரி ப்ரோ சொன்னா அதுலயே நீ பாடிட்டு வந்திருக்கலாம். எங்க அது ஒரு இதா தம்பி, நீங்க தந்திரக்கார தம்பி. தந்திரத்துல தாடி கட்டி மந்திரத்துல மாங்க பிச்சு போட்டது. பல்ல ஒரு பல்லு விச பல்லு 10 கண்ணுல ஒரு கண்ணு கொல்லி கிண்ணதுக்கு தப்பிக்கலாம். இந்த கண்ணூருக்கு தப்பிக்க முடியாது. இது வந்து முருகன் வைஃப் வந்து வள்ளி. அவன் கோயில் அவ வந்து வேடுவ குலத்துல பிறந்தவா. அதான் முருகன் இலங்கைக்கு வந்து வள்ளியை திருமணம் செஞ்சதுதான் கதிர்காமத்தின் ஸ்பெஷல். இது வந்து மடங்கள் இருக்கு. மாதாக்கள் வந்து நிற்பாங்க. இந்த ஒரு நாள் நடந்து கண்டிட்டு பூஜை பார்த்துட்டு தனிச்சு சாப்பிட்டு போவாங்க. யானை இருக்குது இந்த இடத்துல. வராது நாங்க அதை விட கூட கதைப்போம். வணக்கம் பொத்துவில். இப்போ நாங்கள் வந்துட்டு பொத்துவில கூட பீச் ஒன்று தந்துட்டு இருக்கிறேன். இந்த பிளேஸில் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு இப்போ நான் ஒரு பயணம் பண்ணி போக போகிறேன். ப்ரோ எங்கே போக போகிறேன்னு சொல்லுங்க உங்களோட வாயாலே. இப்போ நாங்கள் இங்கே இருந்து வந்து உகந்தைக்கு போக போகிறோம். உகந்தை தான் நீங்கள் இருக்கிற கடைசி. அதுக்கு அங்கால வந்து போகலாது. அங்கால ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த கதிர்காம போய்க்க வந்து பாத யாத்திரை போகிறதுக்கு பக்தர்களுக்காண்டி 1 மாதத்துக்கு வந்து திருவிழாக்காண்டி திறந்து வைப்பினோம். இப்போ மூடித்தான் இருக்கு. நாங்கள் இப்போ எங்களோட வாகனம் போகலாமா இல்லையான்னு தெரியல. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மூடின வாகனங்கள், க்ளோஸ் வாகனங்கள், கார், இந்த பஸ் அதுகள் வந்துட்டு போகலாம்னு சொன்னவர். நேற்று ஒரு அண்ணா வந்துட்டு காய்ச்சவர். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்றைக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரத்தையும் நாங்கள் போவோம். இதெல்லாம் அவருடைய இடமா இது வாடின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி குளிக்கலும் வாஷ்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு நான் நேற்று ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இல்லாட்டி நாங்கள் நின்று இந்த இடம் வந்துட்டு அருகம்பி பீச் கிட்ட இருக்கிற அந்த பிளேஸில் அந்த வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே காது இடையில கேட்டுரும் பாட்டு. பேசி அனுபவம் என்ன வேறு இருந்தது. எங்களோட வேலை வந்து ஜாயின் ஆகிருக்கிறீங்க. 2வது நாள் வந்து எங்களோட ஜாயின் ஆகிருக்கீங்க. எனக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து அருகாமையில் செய்தது. இன்றைக்கு வந்து ஆள் செய்ய போகிறார். மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பயந்து கொள்ளுங்க. நண்பர்களோட பயந்து கொள்ளுங்க. இதை விட நான் ஸ்பீடாக சென்னா நான் செத்துருவேன். ப்ரோ காப்பிரைட்டே வராது ப்ரோ. ஓகே, இப்போ நான் வந்துட்டு அப்படி ஸ்டே பண்ணியிருந்தேன். காரில் தான் நைட்டு வந்துட்டு 2வது நாள் எங்கிட்ட இந்த ட்ரிப்பில் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வாஷ்ரூம் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வந்துருக்காங்க. ஆல்ரெடி கஜன் ப்ரோ போய் தரேன் நினைக்கிறேன் அந்த இடத்துல வாஷ் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் வந்துட்டு அந்த ஷவர் செட்டப்பும் அந்த டேங்கிங் செட்டப்பும் இருக்குது. பைஜான் வரவா அப்படியோ? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷவர் ஒன்றும் அந்த வாஷ்ரூம் இருக்குது. 2 வேலைக்கு காசு இல்லையா? உண்டு உடஞ்சிருக்கு. சரிங்க ஜிஸ்டக்கல்லா. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். ப்ரோ நீங்கள் என்ன குளிச்சிட்டீங்களா? இனிதான் காட்டோம் அப்படி திருப்பி. இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ போய்த்துட்டு இருக்கிறோம் எலெக்ஷன் ப்ரோட வேன் கிட்ட. அதாவது ராசாதிக்கிட்ட போய்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்துட்டு என்னமோ சம்பவமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களோட கஜன் ப்ரோ எல்லாருமே ரெடி. இப்போ வந்துட்டு போனேன்னு சொன்ன 9 வாரத்துக்கும் அதேமாதிரி ஜெரன் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. காசு எடுக்கிட்டு நல்லா இருக்கிறீங்க பார்க்குறால மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க படுற கஷ்டம் கடவுளுக்கு மட்டும் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. விளங்குதா? முந்தி தம்பி நீங்க பாரு தம்பி கதை போல உங்களுக்கு தம்பி இருக்கிற மனையில முதல்ல உங்க உயிருக்கு 2 ஆபத்துங்கள் ஏற்பட்டுச்சு. அவருக்கு வந்து விலகிருச்சு, உங்களுக்கு விலகிருச்சு. கொஞ்சம் இருங்க சொல்றது அப்புறம் சொல்லுங்க மகன். ஆபத்துன்னு சொன்ன மாதிரி ஒரு வினோத ஒரு முஸ்பாத்தி விளங்குச்சா? ஒரு விளையாட்டு பிடிச்ச கூட்டாளினால இப்ப இருக்கு முந்தி பிடிச்ச கூட்டாளினால ஒரு விளங்குச்சு கை தம்பிக்கு அதுல அந்த ஆபத்துனால தம்பிக்கு ஒரு வர வாகனமோ போற வாகனமோ ஒரு வீண் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இல்லை. என்னமா நீங்க கும்புற கடவுள் பார்த்து தடுத்துருச்சு. அதுல கையில இருந்து காசு கொஞ்சம் கைவிட்டு போயிருச்சு.
அதுக்கு அளவா போக இல்லப்பா ஒரு செலவா போடு செலவா போயிட்டு விளங்குது தம்பி நீங்க தந்திரக்கார தம்பி தந்திரத்துல தாலி கட்டி மந்திரத்துல மாங்க பிச்சு போட்டுருவீங்க நல்லா கதைக்கிறீங்க மந்திரத்துல தாலி கட்டி மந்திரத்துல சரி இந்த மாங்கா பிச்சு வாங்க. கல்யாண வாழ்க்கை தம்பி உங்களுக்கு 2க்கு ராசி இருக்குது ரெண்டு புருஷன் ஒன்றுக்கே இல்ல ரெண்டு மனைவி அவர் ரெண்டு மனைவி பாத்தீங்களா கேட்டுக்கொள்ளுங்க 2க்கு ராசி இருக்குதுப்பா எங்க காணையில எனக்கு தெரியலையே இப்போ ஒண்ணு ஒன்று கையில இருக்குது அது உங்களை விட தந்திர காரியத்தை வர போற சொல்லாம இல்ல அப்படி இப்ப இல்ல எதிர்காலத்துல உங்களுக்கு அதுல ஒரு வீண் கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு எல்லாமே விலகிருச்சு சும்மா விளையாட்டு போய் ரெண்டு கல்யாணம் பண்ண சொல்றீங்க 2க்கு முடிக்கிறது இல்ல 1க்கு தான் 2க்கு ராசி இருக்கு 1க்கு தான் அதிகாரமா இருக்கும் அவர் 2 வச்சிருக்கலாம் அப்படி இல்லை ஒன்று நடக்கும் 1 தான் நடக்கும் 1 வச்சுக்கிறது 1 தான் நடக்கும் அதனால உங்களுக்கு எந்த விதமான குறவும் இல்ல மகன் அது மிச்ச பணக்காரு ஏழையும் இல்ல கொஞ்சம் அந்த புத்தி எல்லாம் உங்களுக்கு எப்பயுமே இல்ல சரி என்ன கல்யாணம் கட்டப்புறம் அப்படி இருப்பா அதான் சொன்ன உங்களை விட தந்திரக்காரின்னு சொன்ன தானமாக 2 பேர் திருந்து இருக்க பிறகு திருத்த வேண்டிய அவசியம் இல்ல நீங்க சொல்றப்ப அது அம்பட அது சொல்றப்ப நீங்க அம்பட மாட்டுக்கு ஜாடி கேத்த மூடி இல்ல அம்மாண்ட கதைக்கு தான் நீ பாடிதான் நான் சத்தியமா நீங்க போய் சாத்திர நம்பிக்கை எடுக்கிறாங்க உங்களுக்கு வீட்டுல செய்வன சொல்லி சொடர சாம்பல் ஒன்றும் இல்ல ஆட்களோட பொறாமைக்கு கண்ணூர் கூட என்ன செய்யலாம் கண்ணூருக்கு என்ன செய்யலாம் இந்த கண்ணூர் பக்கத்து விட்டு வீட்டுல ஃபுல்லா சூடியாவடா பக்கத்து வீட்டு 2 பேரும் நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு ஒரு பொம்பளை ஒரு தந்திர காரி ஒரு ஆம்பளை ஒரு காரிய காரை உதட்டுல உறவு நெஞ்சில பகை தம்பி கண்ட ஒரு பேச்சு காணாட்டி ஒரு பேச்சு அவங்களால உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது விளங்கிட்டு தம்பி நீங்களும் சொன்ன நல்ல ஆளுக்கு நல்ல ஆளு கெட்டாளுக்கு நல்ல ஆளுக்கு உயிர் கூட கொடுப்பீங்க கெட்டாளுக்கு நல்ல பம்பு மாதிரி யாராலையும் அடக்க முடியாது மகை மனதில் தம்பி 2 பூ 2 நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க சாத்திரம் பார்த்துட்டு புதுமையா இருக்குது எல்லா விரலை கொத்து விரல் மட்டும் நீட்டுங்க இப்ப வர்ற காசு ஒண்ணு நிக்குது இல்ல காசு ஒண்ணும் வருது இல்ல என்ன செய்யலாம் ஒரு விரல் மட்டும் நீட்டு ஒரு விரலா சரி கை நீட்டு இப்ப சொன்ன தானே தம்பி இப்பதான் நீங்க காசு பணம் வேணும்னு கொஞ்சம் கஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வரீங்க நீங்க முந்தி 60 காசை பார்த்து கணக்கெடுக்கிறது இல்லைன்னு சொன்னதானே 10,000 ரூபாய் காசு இருந்தா ஒரு 5 ரூபா மாதிரி தான் இல்ல நான் முந்திய கஞ்சம் இப்ப இன்னும் கஞ்சம் நான் போயிட்டு இன்னும் மிச்ச கஞ்சமா இருக்கு விளங்குதா ஆனா நீங்க இப்ப பிடிச்ச கூட்டாளி ஒரு சகோதர மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல மகன் ஒரு சோறா இருந்தாலும் 4 இருக்கிற கூட்டாளில பிரிச்சு சாப்பிடுற கூட்டாளி தான் பிடிச்சிருக்கீங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு இந்த நாடு இந்த இஸ்தானம் சரி வராது அந்நிய நாடு தான் அப்ப வெளிநாட்டுக்கு போக போறோம் இந்தியா ட்ரிப் அடுத்து வேன்டூர் எந்த நாட்டுக்கு போக போறோம் நான் சொல்லுங்க அமெரிக்காவா லண்டனா கனடாவா அப்படி சொல்றது இல்ல மகன் பெரிய நாட்டுக்கு தான் நீங்க பெரிய நாட்டுக்கு தானா சரியா அந்த வாரம் போறோம் கனடாக்கு வாரம் போறோம் அதே போல நீங்க போக வேண்டிய பையன் ஜெயந்தா பயமங்கிறது இல்ல பார்த்த ஆளுகள் சாபங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நாசமா போக சொல்ற சாபம் அதுதான் சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒரே சாபமா இருக்கு சுத்தி இருக்கிறவங்க அப்படி ஆகலவா ஒரு காலம் சுத்தி நாங்க 3 பேர் இருக்கோம் அதெல்லாம் பிடிக்காதப்பா 10 பல ஒரு பள்ளி விஷத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பல ஒரு பள்ளி விஷம் இருங்க ஐயோ நான் சொல்லாத மணிக்கு நீங்க சொன்னா நான் எப்படி சாத்திரம் சொல்றேன் 10 பல ஒரு பள்ளி விஷ பல்லு 10 கண்ணுல ஒரு கண்ணு கொல்லி கிண்ணதுக்கு தப்பிக்கலாம் இந்த கண்ணூருக்கு தப்பிக்க முடியாது விளங்குதா இப்ப தம்பிக்கு கிட்டத்துல ஒரு பயணம் ஒன்று இருக்குது வெளிநாட்டு பயணம் அந்த பயணம் தம்பிக்கு ஜெயன் தான் தூரத்துல இருந்தா வந்திருக்கிறீங்க விளங்குதா இன்னொரு பயணம் ஒன்று இதுக்கு தம்பிக்கு அவசரம் பத்தி கொஞ்சம் கூட எத்தனை புள்ளைங்க சொல்றது ஆம்பளை ஆளுக்கு புள்ளை இல்லமாக பொம்பளை ஆளுக்கு புள்ளை நான் எத்தனை வயசுல சாக போறேன்னு சொல்லுங்க கடவுள் கொடுத்தாங்க ஆப்ஷனமும் 85 மட்டும் இருக்குது 40 காணும் 45 காணும் 85 மட்டும் எப்படி இருக்கு நீங்க சொல்றீங்க அது நீங்க சொல்ற மாதிரி கடவுள் விடுவாரா கடவுள் விட்டபடி தான் நடக்கும் அதுல இருந்துச்சு பணம் அதில் தம்பி நீங்க எந்த காட்டுல உட்கார்ந்தாலும் திங்கிற சோத்துக்கு கட்டுற உடுப்புக்கு நான் குறவு இல்லை தம்பி கடவுளோட சரி இப்ப நான் நல்லவனா கெட்டவனா சொன்ன நல்ல ஆளுக்கு நல்ல ஆளு கெட்ட ஆளுக்கு கெட்ட ஆளு தான் நான் சொன்னேன் நீங்க சரியான தந்திரக்கார தம்பி சொன்னது கோவிச்சுக்கிறாங்க தந்திரத்துல தாலி கட்டி மந்திரத்துல மாங்காய் பிச்சு போட்டு இது இவா ரெண்டு தந்திரத்துல தாலி கட்டி மந்திரத்துல மாங்காய் பிச்சிருக்கு ப்ரோ அலெக்ஷன் ப்ரோ எப்படின்னா தந்திரத்துல எப்படி ப்ரோ தந்திரத்துல ஓகே தந்திரத்துல தாலி கட்டி மந்திரத்துல மாங்காய் பிப்பாரா கண்ணூருக்கு என்ன செய்யலாம் பூசணிக்காய் உடைப்போமா பூசணிக்காய் கேட்டு பாதெல்லாம் செய்யறது இல்ல கம்பி வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் பாம்பாட்டி குரங்காட்டி இல்லப்பா நாங்க மலையாள் தாள் கம்பி வச்சுக்கிட்டு ஆடு வெட்டு தேசிக்கு வெட்டு நூல் கட்டு நான் சொல்ல இல்லை அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத காரணம் சொன்னது கோவச்சுக்காதீங்க ஒன்றும் செய்ய வேணும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு
ஒரு தேசிக்காய் மட்டும் கொண்டு எடுங்க. வீட்டுக்கு இப்போ போக மாட்டோம் நாங்கள் நீங்க போறப்ப நீங்க போற வழியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தேசிக்காயை எடுங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பேர் ஒரு இருக்கிற வீட்டில் எத்தனை பேருக்கு ஒரு எழுத்துங்க, எழுத்து அது 2ஆ வெட்டுங்க. விளங்குச்சா? நாங்களாம் மலையாளத்தாளுக்கு தம்பிக்கு ஒரு சின்ன ஜாமான் பண்ணி தரோம், உங்களுக்கு திங்கிறதுக்கு இல்லை. அது தேசிக்காய் உள்ளுக்கு வச்சா ஒரு இல்லை வேண்டாம். நான் உங்களோட உங்களை சந்திக்கணும் எடுத்து நாங்கள் அது வேண்டாம். ஆனால் சந்தோஷம். இப்போ நாங்கள் பம்பலா காய்ச்சிருந்தாலும் உங்களை மனம் கோணி இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். இது நாங்கள் எப்படி இருக்கு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை இப்படி ஒரு விஷயம். பார்த்தது புதுமையா இருக்கு தம்பி. சரி, ஓகே, சந்தோஷம். இருந்தாலுமே வந்து நம்ம அப்படியே வந்தவா அப்படியே நாங்கள் இப்படி காய்ச்சி எவ்வளோ காஞ்சிட்டா இது காய் இல்லையா உளுந்து சக்கி இல்லை. இது என்ன வலை? என்ன கரவல்ல? இதை இப்போ எல்லாம் தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி மரம் போடுவாங்க. 8ஆம் மாதம் ஒரு 5ஆம் தேதி போடுவோம். மறைச்சி கொடுத்தா அந்த வலைக்குள்ள மீனெல்லாம் போய் மடியெல்லாம் போடும். மடி கிடக்கும் போட்டு அந்த நாள் அதுக்குள்ள அம்புட்டா மீன் தானே இல்லாட்டி இதான் இப்போ நூற்றுக்கணக்கான ஒரு ஓட்டுக்கு போடுறாங்க. இப்போ அங்கே நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் வந்து செய்வாங்க. இங்கே கரவில் இருக்கிற இந்த சீசனில் பார்க்கல, இந்த சீசனில் எல்லாம் பார்ப்பான். அதில் இந்த தொழில் என்னென்னா அந்த சீசனுக்கு மீன் இறங்குறத பார்த்தான் வேலை போடுவான். இந்த மற்றது சின்ன போட்டு இருக்கு ஓடி போடுற அதில் போடுவாங்க. அது இங்கே தூரம் போய் பிடிச்சிடுவாங்க. 30 லிட்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ இந்த அங்கிள் வந்து நிறைய விஷயங்களை சொன்னார் இந்த கரவலை இருக்கிறத பற்றி. நீங்களும் அந்த ஹோட்டலில் செஞ்சது ஹோட்டலில் ஓட்டையா? இதா இல்லை நேற்று நீங்கள் இல்லைண்ணா உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வந்தார் ஹோட்டலில். நாம ஹோட்டலில் பார்த்தியாலே மீன்பிடித்தான் தொழில் அப்படியா? இல்லை நம்மளோட தொழில் விவசாயம். நாம இப்போ ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறோம். ஓகே, பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டாங்க. பென்ஷன் போயிட்டீங்க இப்போ? இப்போ நாம வயசும் போயிட்டு வருஷம் 2 தரம் பாதம் அடிச்சு அதோட மூச்சு வந்துட்டு இப்போ ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறோம். இப்போ வார விரும்புறாங்கல்ல பிள்ளைய வீட்டிலே இருக்கிறோம். பொதுநலமா எல்லா மக்கள் என்ன நீங்களும் பிள்ளை தானே. சரி, நான் வாரம் போயிட்டு நான் ஒரு பயணம் பண்ண போக போகிறோம். சந்திப்போம். அதான் அது. இவங்க அக்கரைப்பட்டு பக்கம் போகிறீங்களா? இல்லை, அக்கரைப்பத்து இல்லை. சரி, இலங்கை சுற்றி வரலாம். ஓஹோ, சரி, வாரம் போயிட்டு. இப்போ நான் அந்த உடுப்பை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காரில் 1-2 டிஷர்ட்ஸ் வந்துட்டு இந்த நகை வந்துட்டு ஃபுல்லாக காயலை. காரில் விரிச்சு விட்டா காஞ்சிடும். இந்த இடத்துல சிக்னல் குழப்பமாக இருக்குது. வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், நான் அப்லோட் ஆகுதில்லை. 4Kல எடுத்து அப்லோட் பண்ணி பார்த்தா வந்துட்டு கிட்டத்தட்ட 10 GB காட்டுது. அதோட கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 1080 வந்துட்டு போட்டு இப்போ போஸ்ட் இந்த இது அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். காரை பாருங்கள், ஃபுல்லாக கேம்பிங் சேர்ஸ் அது மாதிரி இதுக்கு இன்றைக்கி வந்து கேப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். டவல் இங்கே அதுக்கு மேலே வந்துட்டு கபட் செட்டப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே உறுப்பெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறோம். இப்படி தான் இருக்குது விலாக்ஸ் வந்துட்டு. சீட்டை பானி சின்ன நைட்டில் அந்த சேர்ஸ் எடுத்து பின்னாடி போட்டு தான் நான் தூங்குவேன் ஃபுல்லாகவே. நைட் வந்து இந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ நான் போய்த்துட்டு இருக்கிறேன். செம்மையாக பிளேஸ் உண்டு. ஆனால் நான் வரக்குள்ள நல்லாவே காற்று அடிச்சது. அது பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காற்றே இல்லை. ஆனால் அந்த காற்று அடிச்சு நீ நோட் பண்ணியிருக்கீங்களோ தெரியாது, இந்த பைனஸ் மரம் மாதிரி தானே நிறைய இடத்துல இருக்குது பைனஸ் மரம் இந்த மாதிரி. இது வந்து அந்த காற்று ஒரு வித்தியாசமான சவுண்டுன்னு வரும், அந்த பயம் வர மாதிரி. அந்த ஹொரர் மூவியில் அந்த பேய் காத்துற மாதிரி சத்தமெல்லாம் வரும். அந்த பெரிய அளவில் காற்று. என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட போகிறோம். என்ன எப்படி ஏங்க ஏங்க அது ஒரு இதாக சொல்லணும். ஏங்க இல்லை ஏங்க அது ஒரு உணர்வா சொல்லணும். உணர்வா சொல்லணும். வேற ஸ்ரீலங்கா எங்க இவர் தட்ட இல்லை. இந்த இடத்துல நான் இப்போ காலை உணவில் எடுத்துட்டு போவோமா? அப்படியே கஜன் ப்ரோ டீ வேணும்னு சொன்னார். இன்னொரு ஹோட்டலில் போய் டீ குடித்தோம், இந்த ஹோட்டல் இல்லைன்னு சொல்லி. ஓகே, இப்போ அப்படியே பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இது நேராக தான் போனோம். ஆனால் நான் போக வேண்டிய ரோடு வந்துட்டு கும்மன அந்த ரோடால் தான். இப்போ திருப்பி நான் 2 வாகனமே போய்த்துட்டு இருக்கிறேன் இந்த ரோட்டில். ரோட் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. பிரதேச வைத்தியசாலை பானம பிரதேச வைத்தியசாலைக்கு முன்கால போகிறோம். நாங்கள் இப்போ நிறைய வந்துட்டு இந்த மஹேந்திரா ஜீப்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த சஃபாரி செட்டப் தான் செஞ்சு வச்சுருக்காங்க.
14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கும்மன தேசிய பூங்கா இருக்குது, கும்மன் நேஷனல் பார்க். இந்த ரோட் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் எப்படின்னா ஒரு ரிஸ்க்காக இருக்குது. எப்படின்னா பள்ளம் மிச்சம் பள்ளம் வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டம். பயணத்தை அப்படியே நிப்பாட்ட வரும் எங்களுக்கு, அங்கே போவாங்க. இடைக்கிடையே வந்துட்டு ஃபுல்லாக கான்கிரீட் போட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 100-200 மீட்டருக்கு மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. அப்படி உடஞ்சி போட்டுருக்காங்க. ஃபுல்லாக செய்வாங்க வேறு லெவலுக்கு இந்த ரோடெல்லாம் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ட்ரோன் ஃப்ளை பண்ணால் செம்மையாக இருக்குது. மற்ற இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரோன் ஃப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த இடமே எப்படி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த எப்படி ஒரு ஆஃப்ரிக்கா நாட்டில் இருக்கிற அந்த ஃபீல் வந்துட்டு இங்கே இருக்குது பாரு. ஃபுல்லாக காடு நடுவில் இந்த ரோடு. நிறைய செரி வ்ளாக்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு அந்த காட்டுல போகிற மாதிரி எல்லாம் அப்படி பிளேஸ் தான் இது. ஆனால் பைக் ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில். வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த காரில் வந்தது தானே கொஞ்சம் கவலையாக இருக்குது இந்த ரோட்டில். ஆனால் அந்த பள்ளம் இல்லை, இந்த ஃபுல்லாக அப்படி க்ரவல்லாம் இருக்குது. அவங்க ஆல்ரெடி முன்னுக்கு போயிட்டாங்க. இந்த ரோட்டில் போவோமா இந்த ரோட்டில் போகிறதா? இது இவ்வளோ ரோட் இந்த ரோட்டில் போய் திருப்பாங்களா? ஓகே, இங்கே நீ பிரிட்ஜ் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்லை, யாழை காடு தெரிந்து நான் யாழை காட்டில் தான் போகிறோம். அதான் கேட்ட விடுறது இறங்கிடமாண்டி இறங்கிடலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா சொல்லுவோம் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் அந்த ஃபுல்லாகவே கவர் பண்ணின வானத்தில் தான் போவிடும் ரோட்டில். எங்கே இருக்கு அந்த காய்ஸ்? யானை இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பா. அந்த ஒருத்தவங்க மரத்தி பின்னுக்கு எங்கே போயிட்டு இந்த துண்டு பாருங்க காய்ஸ். மாட்டை கண்டுட்டு யானைன்றாரு காய்ஸ். நானும் தேடுறேன் யானையை காணல. ஓகே, நாட்டில் ஆனால் நிறைய யானைகள் காணல இந்த ஏரியாவில். அந்த குளத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ கல் இருக்குது சில நடுவில். ஆனால் இது சேமாக வந்துட்டு பிளாக் டெயில் வந்துருந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணையில. இது வனஜீவராசி பாதுகாப்பு திணைக்களம் கும்மன தேசிய பூங்கா 8 கிலோமீட்டரில் வந்துட்டு இது கும்மன தேசிய பூங்கா. அந்த இடத்துல 2 பேர் பைக்கில் வந்துருக்காங்க பயம் இல்லாமல். இங்கே சரி வெயிட் பண்ணுறவங்களா இருக்கு. ஒரு அடர்ந்த காடால போய் தெரியுது. ஃபுல்லாகவே அந்த வீரப்பழம் எல்லாம் சேனலில் போட்டிருப்போம். அப்படின்னா மரங்கள் தான் நிறைய இருக்குது. 2 சைடும் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மரங்கள் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு என்ன ஒரு ரிஸ்க்னு சொன்னால் அந்த காரில் போகிறது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா லைட்டாக உடஞ்சி ரோட்லேயே நான் லேசில் போட மாட்டேன். இந்த ரோட்டில் ஓட்டுறது வந்துட்டு என்னமோ மாதிரி இருக்குது. இந்த இடத்துல போட்டிருக்காங்க கும்மன் நேஷனல் பார்க் வந்துட்டு 6 கிலோமீட்டர்ஸ். 6 கிலோமீட்டர் போகணும் இந்த ரோட்டில். ஆனால் அந்த ரோடை வந்து செய்வாங்களா அந்த வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த ஃபீல் ஒன்று வராது. இது அந்த ஜீப்பில் சஃபாரி கூட்டு வரதுக்கு செம்ம பிளேஸ் இது. பிராசாத்தையே காண்றதுக்கு நல்ல அந்த ரோட்டில்
தேடிட்டு போகிறோம் தான். எங்கே போயிட்டாங்களோ? எனக்கு கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சரியா ஒரு வழி இல்லாமல் இருக்குது. ஃபோன் யாருக்கிட்டேயுமே இல்லை. இவர்கிட்ட ஃபோன்லேயும் கண்டெக்ட் பண்ணுறது இல்லை. இந்த பாருங்க ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வராங்க. இப்போ தான் எங்கள் பிளாக் டேவில் நினைவு வருது எனக்கு. பிளாக் டேவில் இருந்தால் வேறு லெவலில் போயிருந்த ரோட்ல எல்லாம். என்ன ஸ்பெஷலாக அந்த ரோட் வந்துட்டு இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த இது க்ரவல் இருந்தது வந்துட்டு கல் மாரி இருக்கும் நடுவில். இது அப்படி இல்லை, ஃபுல்லாக பவுடர் மாதிரி. அது ஒரு நல்ல மாதிரி என்ன வாகனங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. வந்துட்டோம், இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும். ரைட், இந்த இடத்துல கான்கிரீட் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் அந்த மவுண்ட் மலையை பாருங்க ப்ரோ, செம்மையாக இருக்கே. ஈவினிங்ல நல்லா இருக்கும் மலை. ஈவினிங் நல்லா இருக்கும், கோல்ட் கலர் சன்செட் ஆக போல. யானை இருக்குதுன்னு பாருங்க. யானையா மாடு? அது மாடு தான். ஓகே, இந்த இடத்துல வந்து கான்கிரீட் ரோடு. ஓகே, ஒரு மாதிரியே கண்டுபிடிச்சாச்சு இவங்கள. விட்டுட்டு வந்துட்டாங்களே எங்களை. ப்ரோ நடு காட்டில் விட்டுட்டு வந்துருக்கீங்க ப்ரோ. நாங்கள் அதான் ப்ரோ அதுலேயே உங்களை ஏற்றி இருக்கணும். காரை அதில் விட்டுட்டு வந்துருக்கோம். சரியான பெரிய டேஞ்சர் இல்லை ரோட். விளங்குது நார்மலாக இருந்தால் சரி. ஓ சரி, அதான் வெயிட் பண்ணாங்க. இதில் வாகனத்தை விட்டுட்டு நின்றாங்க. ஆனால் பாதையில் வந்துட்டு ப்ரோ ஐயா லேட் ஸ்லோ வந்து ப்ரோ. ஏலா காரை விட்டுட்டு வந்திருக்கலாம். அதில் வந்துருக்கலாம். நான் சொன்னேன் விட்டு வரல. தெரியா இப்படி இருக்கு. ஓமா போலாமா ப்ரோ? எப்படி வாங்க வாங்க, எப்படி வந்தனீங்கல்ல? இது என்ன சொல்லுது, என்ன சொல்லுங்க ஆகும். இது அந்த கிட்ட பிளாக் டெவில் இருக்குன்னா சரி. அது இருந்தா சரி, அது மூவி கொண்டு வந்திருக்கோம். ஓ அதுதான் எங்கடே வந்து சாகுது. சின்ன பம்பிங்கு துள்ளி அடிக்குது. ஒரு மாதிரியாக இன்னொரு 3 கிலோமீட்டர் இது எங்களுக்கு அந்த கும்மன் நேஷனல் பார்க் போகிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளம், அதோட சேர்த்து வந்து நிறைய வயல் செஞ்சுருக்காங்க அந்த பிளேஸில். காரோட கலரை பாரு இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே தான் இருக்கு. இப்படி கீழப்படாது, இப்படி எல்லாம் செய்யப்படாது. செஞ்ச கிளாஸ்லாம் கீழ்படும். என் டஸ்ட் தானே, நானே செய்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வைக்கப்படும் இந்த இடத்துல. பொடி வருஷம் பண்ண போயிட்டு கார்ட கதை. சரி ப்ரோ, சொன்னா அதுலயே நிப்பாட்டிட்டு வந்திருக்கலாம். எங்க அங்கயா? அந்த கடையடியில நிப்பாட்டிட்டு வந்திருக்கலாம். இல்லைம்மா அப்படி. நாங்கள் வந்த கடையில் திரும்பி நிப்பாட்டிட்டு வாகனத்தில் வந்திருக்கலாம். அதில் ஆக்கள் இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இல்லை இந்தியாவில் வந்த அனுபவம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிருக்கா? தானே ஃபர்ஸ்ட் டைம் இதான் குடியிருக்க மாட்டேன் எதிர்பார்க்கல. ரோட் வந்துட்டு அந்த உடஞ்சி இல்லை ப்ரோ. ஆனால் அந்த கல் இல்லாமல் அந்த பவுடர் மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு வரதுக்கு. நான் ஸ்லோவாக தான் வரணும், ஃபாஸ்ட்டாக வராங்க. எங்க என்ன மிஸ்டர் கேட் ப்ரோ? தூக்கம் எல்லாரும் நீயாவது தூக்கம் போன தாங்க போமா அப்போ. ஓகே, ஆனால் நல்ல ஒரு ட்ரிப் என்ன ப்ரோ இது. ஆனால் இது வந்துட்டு இந்த லைட்டாக மழை பெஞ்சு விட்டா செம்மையாக இருக்கும் ப்ரோ. அந்த மரம் எல்லாம் அப்படியே கழுவி பட்டு அந்த டஸ்ட் இல்லாம. அந்த பக்கம் அப்படி கடல், அங்கால கடல். இது ஒரு குளம் ஒன்று இருக்கு சுற்றி இப்படி வரோம். ரைட் 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 ரைட். போமா. ஓகே காய்ஸ், இந்த இடத்துல பாருங்க பொலிரோ ஒன்று வருது. ரோட் மாஸ்டர்லாம் அடிச்சுக்கிறாங்க முன்னுக்கு. ஃபாரினர்ஸ் தான் இல்லை, லோக்கல் மக்கள் தான் போகிறாங்க அந்த நேரம். ஓகே, பயணத்தை ஆரம்பிப்போம். காரோட கதை முடிஞ்சு போய் தான் வந்துட்டு ஃபுல்லாக பொடி வருஷன் பண்ணணும். முன்சிபல் ஃப்ளாக்ஸ் வந்துட்டு அப்படியே டஸ்ட் ஆகிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருக்குது. அதில் வந்துட்டு இது வந்துட்டு கும்மன் நேஷனல் பார்க் வந்துட்டு பார்டர்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. வேன் போனது வந்துட்டு இந்த ரோட்லையா, இந்த இதுக்கு அண்ணா சொன்னார். இது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இப்போ உகந்தை மலை ஸ்ரீ முருகன் ஆலயமா. ஓகே, இப்போ உகந்தை மலை உள்ளுக்கு தான் நான் என்டர் ஆகுறோம். அண்ணா மஞ்சள் வேன் ஒன்று வந்துச்சு. அதில் மஞ்சள் கலர் வேன். மஞ்சள் கலர் வேன் போகுது. எங்கால போகுது? போகுது. ஓகே, நான் அன்னைக்கு போகிறேன். ஓகே, முன்னூறு தான் போகிறாங்களாம். பார்ப்போம்.
பெரிய பெரிய ஆலமரங்கள் இருக்குது இந்த இடத்துல. நல்லா கூலாக இருக்குது இந்த பிளேஸில் இருக்கிறதுக்கெல்லாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் வந்து நாங்கள் அந்த ஆலயத்தில் இறங்கினோம். இந்த வழியில் வந்துட்டு இந்த கோயில் அன்னதானம் கொடுக்குறாங்க. இப்போ அதை சாப்பிட்றது தான் போய்கிட்டு இருக்கிறோம். நிறைய கடைகள் இருக்குது இந்த பிளேஸில். ஓகே, இந்த இடத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியும் நான் இங்கே இல்லை ரோட் கிளியராக தெரியும். ரோட் கிளியர் இருக்குது, பஸ் சரி போட்டாங்கன்னா ஓகே. நிறைய கடைகள் இருக்குது. இதுக்கு அவ்வளோ ஃபேமஸ் நினைக்கிறேன் இந்த ஆலயம். எனக்கு எனக்குமே தெரியாது. வந்துட்டு இப்போ ப்ரோசன் கதையை கேட்டு தான் நானும் வந்தேன். இனி போய் தான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். அதே போல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த பழைய காலத்தில் இது நான் கண்டிருக்கிறேன். அந்த ஏரோட் சைடில் எல்லாம் இருக்கும் அந்த தண்ணி எடுக்கிற சிஸ்டம். கல்லொன்று கட்டுவாங்க அந்த இடத்துல, கம்பியால் அப்படியோ தண்ணி இருக்கிற மாதிரி. ப்ரோ வீடு எடுங்களேன். தானே மேலே கைட் இருக்கு. தானா மேலே வாரதுக்குலாம் வாழைக்கு தண்ணி ஒன்றும் இல்லாமல் நான் ஓட்ட வாழை கழுவு அவசரப்பட்டு மூணு சன்ஸ்கிரீன் போட்டுருங்க. என்ன ப்ரோ இருந்து கொஞ்சம் வலிச்சு போட்டுல இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவரும் கால் நினைக்க போறாரு. அப்படியா? காலை கழுவ போறாரு. பாருங்க, இப்போ கஜன் ப்ரோ கருத்து இருக்கிறாரு. இப்போ எப்படி வர பாருங்க, ஒரு ஷைனியா பல பலட்டு ரேசிசம் கதையெல்லாம் கலைக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. ஒரு ஆள் நிறத்தை வச்சு மார்னிங் எடுத்த வீடியோ இருக்குது. கஜன் சும்மாவா எப்படி அழகா இருக்கு சொல்றது. ப்ரோ செமையாக்கிறீங்க ப்ரோ, ஹேண்ட்ஸம் ப்ரோ. நான் உனக்கு ஃபேன் ப்ரோ. எந்த பக்கம் நான் விசுக்கி விடுங்க ப்ரோ, காணாது ப்ரோ. 25ஆம் தேதி. எப்போ முடியும் திருவிழா? 9ஆம் தேதி முடியும். இப்போ க்ரௌட் வரும் ஈவினிங் ஆகியா? க்ரௌடு மாறி மாறி வந்து திருவிழா நடக்கும். ஓகே. எத்தனை குடும்பம் இருக்குது இந்த ஏரியாவில்? குடும்பம் மண்டி இல்லை, இது வந்து என்னன்னா மடங்கள் இருக்கு. மாதாக்கள் வந்து நிற்பாங்கன்னு இந்த ஒரு நாள் நடந்து தங்கிட்டு பூஜை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு நம்ம போவாங்க. ஓகே. கடைகள் இருக்கு. இந்த அண்ணா வந்து எங்களை கூட்டு போகிறார் இந்த இடத்துல. ப்ரோ அந்த விறகுட கலரை பாருங்க ப்ரோ. அன்னதானம் கொடுக்குறாங்களாம் இங்கே. ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன் இப்படி இடத்துக்கு. கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இப்படியெல்லாம் சாப்பிட்டதும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. சொன்னா 4 போதும் 4 காணுவேன். இந்த இடத்துல அன்னதானம் தந்திருக்கிறாங்க. இது என்னது ப்ரோ? பருப்பு கறி, அதே மாதிரி கிழங்கு, மயிர் கிழங்கு. இது கீரை. கீரை. ஓகே. நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தாலும் ஏழா என்னால். ஏன்னா பரோட்டா இடியாப்பம் 2 நாளில் வச்சு வெட்டினேன். சாப்பிடும். ஐயோ களவெடுத்து நான் மிஸ் ஆகி களவெடுத்து நீங்கள் என்ன பிளேட்டில் மரக்கறியை வைக்கக்கூடாது. மாறி வச்சுட்டாங்க.
ப்ரோ எப்படி டேஸ்ட்னு சொல்லுங்க சாப்பிட்டு. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? ஓ ஒரு வாய் சாப்பிடு. பிளாக்கா ஈரா பிளாக்கா பொலஸ் எப்பயுமே பிளேட்ல மிரக்கறியை சாப்பிடாதவங்க ஓகே, இப்போ அன்னதானம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து நான் இப்போ வெளியேறிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எங்களால் ரெண்டா ஏலா ஏண்டா பரோட்டா தின்ன வரக்குள்ள கிட்ட வந்து தண்ணி ஊற்றலன்னு குடிச்சும் சாப்பிட்ருக்கேலா. அவங்களும் ஃபுல்லாக எடுத்தாங்க. கஷ்டப்பட்டு தான் தின்னு முடித்தாங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ வரக்குள்ள தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டை தின்ட்டு வந்தோம் அந்த ஹோட்டலில். இந்த இடத்துல வந்துட்டு கிணறு இருக்குது. இப்போ இங்கே தான் வந்துட்டு கையால் கழுவ போகிறோம். சோப் வைக்கிறதுக்கு கூட சிஸ்டம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல தண்ணி இருக்குண்ணே, ஆனால் உப்பு தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இது. அதை சாப்பிட்டீங்களா? நீங்கள் இந்த பார்த்து சாப்பிட்டீங்களா? அது நான் என்ன ப்ரோ உங்களோட பேர் என்ன? அஜ்மீர் ஃப்ரம் கேண்டியா கடுவஸ்தரை. ஓகே ப்ரோ. இவர் தான் வந்துட்டு எங்களோட அப்படி பேசிட்டு இருந்தார். நிறைய ஐடியாஸ் இருந்தார், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலும் அப்படின்ட்டு. எங்களோட அலாவுதீன் ப்ரோ போகிறாரு வீட்டுக்கு. சாரர் கட்டுக்கு அலாவுதீன் பாய் கடும் மெலிவு அவர். ஓ, அவங்களோட ஷாப் எங்க? முன்னுக்கு அந்த ஸ்வீட் ஐட்டம் என்ன சார் எடுக்குமா? இல்லை ப்ரோ, இல்லை இல்லை வரும்போது வரக்குள்ள வரணும். சந்தீப் ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மலையால தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ பெரிய உயரம் இல்லையே. குந்தேஸ்வரி முருகன் ஆலயத்துக்கு தான் வந்து மேலே ஏறி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கல் இருக்குது. நவம்பர் தான் இருக்குது இந்த இடத்துல. அலாவுதீன் ப்ரோ சொல்லுவேன். சரி, வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அது இது காயனை தான் பிடிக்கணும். அவரை பிடிக்கணும் காயனை அப்புறம் ரெண்டு பேரையும். இப்போ வந்துட்டு என்னோட ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு. அவ்வளோ பெரிய உயரம் இல்லை. ப்ரோ ஓடின ஈஸியாக இருக்குது ப்ரோ நடக்கிறத விட. நடக்கிறத விட லைட்டாக ஸ்லோவாக ஓட போகணும் இல்லை இந்த மலையில். ரியலி அந்த நேற்று ப்ரோ பா செம்ம வியூ. பாருங்க ப்ரோ, குளம் செட்டப்பில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று அமைஞ்சிருக்குது. மேலே குளம் மாதிரி செட்டப்பில் நீர் தேங்கி நிற்கிது இந்த இடத்துல. அப்படியோ அந்த இடம்ல ஆழம் குழி மாரி இருக்குது. அந்த இடத்துலையும் இருக்குது. செம்ம பிளேஸ். இங்கேருந்து பார்த்தா கடலில் வியூ தான் வந்துட்டு ஃபுல்லாக ஹைலைட் ஆகுது. இதே இடமும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, எங்கே நினைவு இல்லை. இப்போ நான் வந்துட்டு இந்த மலையோட உச்சியில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன விஷயம் சரியாக தெரியாது. அதாவது இவங்களோட கடவுள் தான் ப்ரோ, முருகன் கடவுள். முருகன் கோயில் கீழே இருக்கு. இது வந்து முருகன் வைஃப் வந்து வள்ளி. அவன் கோயில் அவ வந்து வேடுவ குலத்துல பிறந்தவா. அதான் முருகன் இலங்கைக்கு வந்து வள்ளியை திருமணம் செஞ்சதான் கதிர்காமத்தின் ஸ்பெஷல். அது மாதிரி தான் இது இந்த வரலாறு. ஓகே, வள்ளி வந்துட்டு கதிர்காமத்தில் வந்து திருமணம் செஞ்சிருக்கா. அவ வள்ளி இங்க இந்த வேடுவ குலப்பெண். வேடுவ குலப்பெண். முருகன் இங்க வந்தா வேடுவ குலத்துல இருந்து கல்யாணம் முடிச்சதான் வள்ளி. ஆஹா. இது வந்துட்டு இந்த கோவிலுக்கு இருக்கிற ஸ்பெஷலான ஒரு கேணி உண்டு. அதை வந்துட்டு பராமரிப்பு இல்லாமல் வந்துட்டு இப்போ இந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பராமரிச்சா வந்துட்டு சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க. சீக்கிர உச்சிலாம் வந்துட்டு நிறைய அந்த நேச்சர் பூல் செட்டப் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த மன்னன்மார். இப்போ இந்த இடத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக பராமரிச்சாங்கன்னா வந்துட்டு 7 நாள் வந்து விசிட் பண்ண வரவங்க வந்துட்டு இப்படி ஊத்தைகளை போடுவாங்க. அதில் அந்த இடங்களில் வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக நிற்கும்.
வெயில் காலமோட தண்ணி ஓ அது செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படி வர மாதிரி மழை தண்ணி அவ்வளோ சேகரிக்கிற செட்டப்பில். ஆனால் இவ்வளோ சூடு இந்த ஹீட்டான டைம்லேயே வந்து தண்ணி இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தண்ணியில் இந்த பாறைக்கு மேல தான் நிக்குது. பாறைக்கு மேலே வந்து நிக்குது. அங்கே வந்துட்டு அந்த பாறையில் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதுல வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க ஒரு போர் மாதிரி ஒன்று இது கீழே. எங்களுக்கும் படிவா தெரியல. நானும் இது வந்து நேத்திக்கு தான் கட்டுறது. மற்றது இந்த இது இருக்கு தாங்க, இந்த கூட கட்டுறது இருக்கு தாங்க, தொட்டில் மாதிரி. இது வந்து குழந்தை இல்லாத ஆட்கள் குழந்தை வர வேண்டி கட்டுறது. மற்ற இதில் கட்டிருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேர்த்தி வச்சு. இப்போ சில பேர் வந்து ஏதாவது தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், இந்த வெளிநாடு போகணும், அந்த மாதிரி நேர்த்தி வைப்பீங்க. அந்த மாதிரியான அவர்கள் வந்து நேர்த்தி வச்சு காசு வச்சு கட்டுறது. குறிப்பிட்ட மரம் என்ன இருக்குதா அப்படி நேர்த்தி கட்டணும் அப்படி இந்த கோயில் கண்டே இருக்கும் சில இடங்கள் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஊர் அந்த எப்படி சொல்கிறது வந்துட்டு சில்லர் காசுகளை வச்சு கட்டுக்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு உகந்தையில் இருக்கிற வள்ளி மலையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலேருந்து தான் போய்த்துட்டு இருக்கிறேன். இப்போ அப்படி கீழே போய்த்துட்டு சஃபாரி கோயில் ஒன்று பார்ப்போம். அப்படி போகலன்னு சொன்னால் சஃபாரி போவோம், அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் நாங்கள் போகணும் பொத்துவிலுக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே யானை புழுக்கங்கள் அதிகம், அதனால் இருட்டு படம் வந்து நான் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ஆலம் பழம் இருக்குது பாருங்கள். ஆலமரத்தில் பழம் நிறைஞ்சிருக்குது இந்த மரத்தில். பைஜா நம்ம கவனமாக போய்த்து வாங்க, நாளைக்கு சந்திப்போம். வருவீங்க தானே போய்த்து ப்ரோவாக்கில் வந்துட்டு யாழை சஃபாரி போகிறான். நான் ஆல்ரெடி 2 தினம் போய்த்து இருக்கிறேன். இப்போ அவதால் வந்துட்டு நான் இப்போ அருகம்பே போய்த்து நைட் லைஃபையும் இன்னும் 2-3 வீடியோஸ் கொஞ்சம் எடுக்கிறேன். நான் எடுத்துட்டு இருப்போம். அப்போ ப்ரோ வந்து நாளைக்கு ஜாயின்ட் ஆவாங்க. என்ன ப்ரோ வருவீங்க தானே? வருவீங்க தானே? அதனால தான் வரணும் காட்டு பார்க்க. அது சரி ப்ரோ, கவனமாக போய்த்து வாங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம். பெரிய மனசுல சேஃபிங் இன்னைக்கு டாப் வாரம் போய்ட்டு ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்களும் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். கார்டு நிலைமை படு மோசம், கார்டு கதை முடிஞ்சு. ஓகே, நாங்களும் இப்போ பயணத்தை முடிக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து இப்போ நான் இருட்டாவும் வந்து போகணும் அருகம்பை, இல்லாட்டி வந்துட்டு ஃபுல்லாகவே யானை புழக்கங்கள் அதிகம். அந்த ஒரு ரீசன் இது எல்லாருமே சொல்ல வந்துட்டு ஏர்லியாக போவோம்னு சொல்லி. என்ன அந்த ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போகல அது எங்களுக்கு. சீரியஸாகவே நிறைய கடைகள் இருக்குது இந்த இடத்துல. கிட்டத்தட்ட 10 நாளோ 15 நாள் தான் சொன்னாங்க திருவிழா. அதில் வந்துட்டு இன்னும் 5 நாள் இன்னும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கஜன்போட ஃபேன்ஸ் மாதிரி வந்திருக்கிறாங்க. கஜன்போ எலெக்ஷன் நாடு பலாங்கோடையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரத்னபுரம் கிட்ட. உங்களோட பேர் என்ன? பசீர். உங்களோட ஜாஸ். உங்களோட நவாஸ். அண்ணா உங்களோட அசீம். எல்லாருமே சந்தோஷம். இவன் பேர் கேட்கல. அவர்கிட்ட பேர் என்ன? ஹலோ வெட்டமாவன். உங்களோட பேர் என்ன? ஐமான். அவர் எங்களை பார்த்து பயந்து போய் நிக்கிறாரு. அவர்கிட்ட பேர் என்ன? நாங்க கூட்டிட்டு போறோம். நல்லா குக் பண்ணுவாரு. வரக்குள்ள இவரை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஓகே ப்ரோ, கவனம் போயிட்டு வாங்க. வந்தா கட்டாயம் இந்த ஷூர் ப்ரோ, செட் ஆகும். ரைட் அப்படி. ஓகே ப்ரோ, ஷூர். அங்கே செட் ஆகணும். 9 மாதம் அது போயிட்டுருவீங்களா? சரி. அப்படியா? எங்க கண்ட்ரி குவைத்? ஓகே. விசா ப்ராசஸிங் வந்து மாத்திட்டு போறதுக்கு ஓகே. 9 மாசம் வந்துட்டு ஷூர் ட்ரை பண்ணுறோம். 30 வந்தா போதும். ஓகே ப்ரோ, அது சரி. ஷூர் ப்ரோ. பைஜான், நீ ரிட்டர்ன் வந்ததுக்கான காரணம் என்ன பைஜான்? பைஜான் உங்களை விட்டுட்டு இருக்கல அது பைஜான். ப்ரோ உருட்டவானா ப்ரோ? உண்மையா போயிட்டு தங்கிட்டேன்னு சொன்னா ப்ரோ நீங்களும் வா ப்ரோ. நீங்க ஏன் தனியா இருப்பீங்க? அதான் நான் தான் சொன்னேன் வேண்டாம். உங்க முன்சிபல் அழுவான், அழுது என்ன செய்யறான்னு தெரியாது. ஓகே ப்ரோ, ஓகே பாய் ப்ரோ.
முன்சிப்பை விட்டு முன்சிப் போகுதுன்னு சொல்லி நான் கண் கலங்கி எல்லாரும் நான் போன கவலை ஆயிட்டு விட்டேனே முன்சி ப்ரோ எல்லாரும் வா இந்த காடே பார்க்க வேணாம் முன்சிப்பை பாப்போம் வாங்க முடியல ஆளுங்க இடையில நின்று நோட்டு தெரியாம வந்தாங்க. நீங்களுமா நான் அளவழிக்கிட்டேன் அழுதுட்டீங்க நலஞ்சு டிஷர்ட் எல்லாம் ஈரம் தெரியுமா நல்லா கதை சொல்றாங்க எல்லாரும் நல்ல கம்பி கட்டுற கதையை நாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க வந்துட்டு என்ன ரீசன் தான் நம்மளோட வாகனம் போகல அப்படியே ப்ரோ சரி அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் எங்களோட வாகனம் ப்ரோ வாகனம் சிம்பிளா போகும் ப்ரோ நாங்க உங்களுக்காக வந்து நாங்க ப்ரோ ப்ரோ அந்த ரோட்ல போகவே இல்லாத ரீசனா திருப்பி கதை சொல்றாங்க நம்ம வானம் தூணுலையும் ஓடும் திரும்பலையும் ஓடும் ராசாத்தியன்னா சும்மா இவ்வளவு தூரம் வந்து இருக்கீங்க என்ன அடிக்கடி மோட்டர் பிசகும் ஆனா ஓகே இப்படி தான் vlogs போயிட்டு இருக்குது நீங்க பாத்துருப்பீங்க இந்தியா ஃபுல்லா ஒரு காட்டுல அதாவது ஆப்பிரிக்கா மாதிரி இருந்து தானே போற வழி மாதிரி இருந்துச்சு அந்த ஓ செம்மையா தானே அங்கனா அந்த சஃபாரி போகணும் கட்டாயமா இங்க குமண போகாட்டியும் அங்கால இதே வனத்தின் மற்ற பக்கம் இருக்குல்ல கதிராம சைட்டால யாழையில போகக்கூடிய மாதிரி. ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ண போறோம். இது எங்க 3வது நாள் வாகனத்துலக்கே தூங்க போறோம். 3வது நாள் எப்படி இருக்கு எங்களை சொல்லுங்க. நாங்க 43வது நாள் முடிஞ்சு 44வது நாள் நீங்க வெறும் 3 நாள் முடிஞ்சு அந்த வீடியோ செய்யணும்ன்றதுக்காக பொறுத்துட்டு செய்யறோம். இல்லாட்டி கஷ்டம். உண்மையை சொல்லணும். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் விச்சஸ் நீங்க யாரு கடற்கரையில தூங்குறது எப்படி இருக்கு ஃபீல் பண்ணதுல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு 5 நாள் நல்லா இருக்கும் ப்ரோ. இப்படி எல்லாமே ஆறாவது நாள் ஏன்டா நான் இப்படி இல்ல நிக்கிற ப்ரோ எதுக்கு நாங்க சுத்தி இந்த கார கேட்டாங்க இடையில இலங்கை சுத்துறோம். இல்ல நாங்களுமே சாதிக்கணும்ன்ற வரியில தெரிகிற சாதிக்கும் இப்படி இல்ல சிரிச்சால மக்களே பாக்குறாங்க. ஓகே இப்படிதான் vlogs போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு பெரிய ரூட் ஒன்று உருட்டிட்டாங்க கேட்டு எல்லாரும். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த முறை என்ன செய்ய போறோம்னா வீடியோ முடிக்க கூடாது. ஓகே அடுத்த முறை என்ன செய்ய போறோம்னா இப்ப இலங்கை சுத்தி நடந்தாச்சு. இலங்கை சுத்தி வாகனத்துல வந்தாச்சு. அடுத்த முறை போட் ஒன்று வாங்கி போட் ஒன்றை ஓட்டி கொஞ்ச நாள் ஓட்டி ஸ்டிக்கர் அடிக்கணும் ப்ரோ. இல்ல போட்ல இலங்கை சுத்த போறோம். கடற்கரையால கடலால வந்து அடிக்காம முடிச்சு போட் லைஃப் வந்து போட் லைஃப் வேற லைஃப் முடிஞ்சு போட் லைஃப் கடலுக்கு எல்லாம் படிச்சாங்க. இதானே வேணும் வேணா என்ன சாஜா என்ன பேர் யாச் ஒன்று வேணும். யாச் வேண்டி எல்லா கடற்கரையிலும் போகணும். யாச்ச க்ரூஸ் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு படகில் வராது. அட்டொன்று போகணும். ஓகே ப்ரோ சொல்லுங்க அடுத்து என்ன பிளானிங் என்கிட்ட? அடுத்தது நைட் லைஃப் வேணும்னா போய் பார்ப்போம். இந்த மாதிரி முக்கியமான அனுபவம் இந்தியா வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே இதெல்லாம் முடிய இப்படி எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். என்ஜாய் பண்ற மாதிரி மட்டும் இல்ல பின்னாலும் இல்ல எடிட் பண்றது. நானே வந்து நேற்று போல 4 மணி 4 மணி அதோட வந்துட்டு இப்போ ஒரு பயணம் மட்டும் போயிட்டு வந்தோம். வரக்குள்ள நல்லா தூக்கம் வந்துட்டு ரோட்டோரத்துலேயே வாகனத்தை போட்டு தூங்கிட்டோம். இவன் கோல் பண்ணி 45 நிமிஷம் முன்சிப் தொடர்பு இல்லாம போயிட்டேன். என்ன வந்துட்டு அந்த சைலண்ட்ல போட்டோம் கவனிக்கல. ஓகே இப்போ vlogs இப்படி தான் போயிட்டு இருக்குது. பார்த்துருப்பீங்க ஃபுல் ஹேப்பனிங் இருக்குது. அருகம்பேல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இன்னும் நிறைய அண்ணாமேர்லாம் சொன்னேன். வந்து அண்ணாமேர் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினப்புற அவ வந்துட்டு சொன்னவே இங்க எலிஃபென்ட் ரப் வந்துட்டு தங்களுக்கு தெரியாது. வீடியோ பார்த்துட்டு தான் இன்னைக்கு எலிஃபென்ட் அஜன் ப்ரோ அவங்களோட வீடியோ பார்த்து தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அருகம்பேலே விசிட் பண்றதுக்கு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்ன ப்ரோ? ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.